வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 28ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ இயரோட எண்ட் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் 2, 3 நாள் தான். அப்புறம் புது வருஷம், புது கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரியா? ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில டிசம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேள்வி அதாவது நெறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. இது 13ஆவதா, 14ஆவதா அப்படின்னு. நான் 13 அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெறைய வெப்சைட்ஸ்ல 13 போட்டிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல போய் கிளாரிஃபை பண்ணும்போது 14 தான் இருந்துச்சு. ஸோ 14 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அஃபிஷியல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா லிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல பார்க்கும்போது 14த் அப்படின்னு குடுத்திருந்து. ஆனா விக்கிபீடியால வேற நெறைய அஃபிஷியல் சோர்ஸ்ல 13 தான் குடுத்திருந்தாங்க. ஸோ 14 அப்படிங்கிறத மாத்திருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் பேங்கர்ஸ் கான்க்ளேவ் வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னா, திரிபுரா, அகர்தலால. அடுத்த கேள்வி நமக்கு டிங்கா டிங்கா வைரஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? எல்லாம் குளூர்ல ஆடுவாங்க. எங்க அப்படின்னா உகாண்டா. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய வருவாய்த்துறை செயலாளர் ரெவென்யூ செக்ரட்டரி ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னா அருணிஷ் சாவ்லா. அடுத்த கேள்வி மால்டோவா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா மையா சந்து. அடுத்த கேள்வி நமக்கு ஆசிய இளைஞர் மற்றும் ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா கத்தார்ல டோஹா அப்படிங்கிற இடத்துல. அடுத்த கேள்வி சர்வதேச தொற்று நோய்க்கான தயார் நிலை தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நேத்து டிசம்பர் 27 மக்களே. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். டிசம்பர் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தேசிய செய்திகள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வெப்சைட்டும் ஒரு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதிகமா கேட்கிறாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் பார்க்க போறோம். விச் மினிஸ்ட்ரி லான்ச் த ராஷ்டிர பர் மொபைல் ஆப்? எந்த அமைச்சகம் ராஷ்டிர பர் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியது? மொபைல் செயலி மட்டும் இல்ல, மொபைல் செயலியும் ஒரு வெப்சைட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. இந்த வெப்சைட்டை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேவா? பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இல்ல ராணுவ அமைச்சகம்னு கூட சொல்லலாம். பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் இதை லான்ச் பண்ணது. இந்த வெப்சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்ல அதாவது இந்த அமைச்சகம் இருக்குல்ல, இந்த அமைச்சகம் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ், என்னென்ன விழாக்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க, நடத்துறாங்களோ அதனுடைய லிஸ்ட், அதனுடைய டிக்கெட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்னென்ன ஃபெஸ்டிவல், என்னென்ன விழாக்கள் என்னென்ன விழாக்கள் அவங்க நடத்துறாங்களோ அதனுடைய லிஸ்ட், அதனுடைய டிக்கெட், அது பத்தின செய்திகள் எல்லாமே இதுல வரும். ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்காங்க. நமக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாரு அப்படின்னா ராஜ்நாத் சிங். சோ ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் செக்ரட்டரி யார் அப்படின்னா ராஜேஷ். ஓகேவா? ராஜேஷ் குமார் சிங். ஓகேவா? சோ அப்ப இது ராஜ்நாத் சிங், இது ராஜேஷ் சிங் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. இது டிஃபென்ஸ் செக்ரட்டரி, இது நமக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய போர்ட்டல் நமக்கு லான்ச் பண்ணாங்க. சமீபத்துல கூட பார்க்கும்போது பரிதி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ்ல கூட பார்த்திருப்போம். பரிதி அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஜவுளித்துறை அமைச்சகம், ஜவுளி அமைச்சகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போர்ட்டல், அதுவும் ஒரு வெப்சைட் தான். அதுவும் நமக்கு பரிதி அப்படிங்கிறது டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நம்ம ரீசெண்டா நம்ம அன்ன சக்ரா அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். அன்ன சக்ரா, அதே மாதிரி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இந்த ரேஷன் இது சம்பந்தப்பட்ட போர்ட்டல். ஓகேவா? அதே மாதிரி இ டாக்கில் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் பார்த்திருப்போம். இ டாக்கில் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இது பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், நுகர்வோர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வெப்சைட். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கலாம். இது யார் எந்த அமைச்சகம் இல்ல எந்த துறை லான்ச் பண்ணாங்க, இல்ல இதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கலாங்க. சோ அதனால இந்த மாதிரி நியூஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு கூட குரூப் 2ல பாத்தீங்க அப்படின்னா சக்ஷு அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் பத்தி கேட்டிருந்தாங்க. நம்ம கூட அதை மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எடுத்திருப்போம் நம்ம கிளாஸ்ல. ஓகே, முன்னாடி அடால இருக்கும்போது நம்ம எடுத்திருப்போம். நிறைய பேர் அந்த ஆன்சரும் கரெக்டா போட்டிருந்தீங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அப்படியே இன்டர்நேஷனல் சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பார்க்கும்போது சோ பார்த்தாலே கழுக பார்த்தாலே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கா.
சோ இந்த கழுகு தான் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய தேசிய பறவையா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ கழுகு ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னா பால்ட் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெண்தலை கழுகு. சோ நேஷனல் பேர்ட் ஆஃப் யுஎஸ்ஏ, அமெரிக்காவின் தேசிய பறவை எது அப்படின்னு கேட்டா வெண்தலை கழுகு. இந்தியாவுடைய தேசிய பறவை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு சரியான விடை என்ன? இந்தியாவுடைய தேசிய பறவை எதுன்னு கேட்டா சரியான விடை நமக்கு பீகாக். அது வந்து இந்தியன் பீகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சுக்கார் பேட்ரிச் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சுக்கார் பேட்ரிச் அப்படிங்கிறது ஒரு பறவையுடைய பெயர் தான். அதாவது இந்த கௌதாரின்னு சொல்லுவோம் தெரியுமா? காடை கௌதாரி, கௌதாரி உடைய ஒரு இனம். ஓகேவா? சோ இது வந்து எந்த நாட்டினுடைய தேசிய பறவை அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டினுடைய தேசிய பறவை. அதே மாதிரி இந்த ரெட் கிரவுன் கிரைன், சிவப்பு முடிசூடப்பட்ட கொக்கு. சோ இந்த பறவை எந்த நாட்டினுடைய தேசிய பறவை அப்படின்னா சீனா, சைனாவுடைய தேசிய பறவை. சோ பொதுவா நமக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல ஏதாச்சும் டிஎன்பிஎஸ்ல கேட்கலாம், இல்ல எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்ல டைரக்டாவே கொடுத்து கேட்கலாம். அதாவது இந்த 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 நாட்டினுடைய தேசிய பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ மயில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து சயின்டிபிக் நேம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ அதனுடைய பெயர் வந்து பாவோ கிறிஸ்டாட்டஸ். ஓகேவா? சோ பாவோ கிறிஸ்டாட்டஸ் அப்படிங்கிறது தான் மயிலினுடைய சயின்டிபிக் நேம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம மாநிலம், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆன மாநில பறவை ஒன்று இருக்கு. மாநில பறவை நம்ம எல்லாருக்கும் தெரியும், மரகத புறா. எமரால்ட் டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எமரால்ட் டவ், மரகத புறா. சோ இதனுடைய இது சயின்டிபிக் நேம் பாத்தீங்க அப்படின்னா சால்கோ பாப்ஸ் இண்டிகா. சால்கோ பாப்ஸ் இண்டிகா அப்படிங்கிறது எமரால்ட் டவ்வினுடைய சிறப்பு பெயர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பாவோ கிறிஸ்டாட்டஸ் அப்படிங்கிறது இந்தியன் பீகாக் உடைய சிறப்பு பெயர். அதே மாதிரி சால்கோபாப்ஸ் இண்டிகா அப்படிங்கிறது எமரால்டோ, மரகத புறா. சோ நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை என்னது? மரகத புறா அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் பத்தியும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சைனாக்காரன் வந்து சும்மாவே இருக்க மாட்டான் போல. ஒண்ணு இந்தியாவோட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் போல. சோ நம்ம இந்தியாவுல பிரம்மபுத்திரா நதி பாத்தீங்க அப்படின்னா அது இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்ல, அது டிபெட் அந்த சைட்ல இருந்து அப்படி வரக்கூடியது. ஓகேவா? சோ இப்போ அந்த பிரம்மபுத்திரால வந்து உலகிலேயே எப்படி உலகிலேயே மிகப்பெரிய ஒரு அணை கட்ட போறாங்க சீனா. ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், சோ விச் கண்ட்ரி is set to build the world's largest dam? உலகின் மிகப்பெரிய அணையை எந்த நாடு கட்ட உள்ளது அப்படின்னு கேட்டா சைனா. சோ எந்த நதி மேல அப்படின்னா பிரம்மபுத்திரா நதி மேல. இப்போ இது பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது நம்ம வச்ச பேரு. ஓகேவா? சோ நம்ம வச்ச பேரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிரம்மபுத்திரா இல்ல, யார்லாங் சோங்பா. சோ யார்லாங் ஜாங்பா அப்படிங்கிறது தான் அங்க வந்து பிரம்மபுத்திர நதியினுடைய பெயர். சோ இங்க பிரம்மபுத்திரா, அங்க யார்லாங் சோங்பா அப்படிங்கிற நதி. ஓகேவா? சோ சைனா அப்படிங்கறதா சரியான விடை மக்களே. சைனா தான் கெட்ட போறாங்க பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரான்னு ஆப்ஷன் இருந்தா பிரம்மபுத்திரா, யார்லங் சோபான்னு இருந்தா யார்லங் சோங்பா அப்படிங்கிறது ஆன்சருக்கு போயிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டுல அதாவது இப்ப நமக்கு கொரோனா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நோயா வந்து அது ஓஞ்சு முடிஞ்சு. ஓகேவா? ஆனா இந்த ஆப்பிரிக்கா சைட்ல இருக்கக்கூடிய நாடுலாம் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி புது புது ஏதாவது நோய் வந்து தாக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய இப்ப கூட நம்ம நேத்து கூட வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கும்போது டிங்கா டிங்கா வைரஸ், அதாவது ஒரு நோய் வந்து தாக்குது. என்ன பேர்? அந்த நோய் வந்து புதுசா வருது. அந்த நோய்க்கு வந்து என்ன பேருன்னு கூட தெரியல. அந்த மக்கள்லாம் அந்த நோய் வந்து காய்ச்சல்ல குளூர்ல ஆடுறாங்க அப்படி எல்லாரும். அதனால இப்படி ஆடுறாங்க அப்படின்னு டிங்கா டிங்கான்னு பேர் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து இன்னொரு நாட்டிலையும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து மார்பர்க் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து அப்படியே போட்டு புரட்டி போட்டுது அந்த ஊரை. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மார்பர்க் வைரஸ் வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. சோ கட்டுப்படுத்தி மார்பர்க் வைரஸ் நாங்க கட்டுப்படுத்திட்டோம், அதை முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மார்பர்க் வைரஸ் தொற்று முடிவுக்கு வந்ததாக சமீபத்தில் அறிவித்த நாடு எது அப்படின்னா ருவாண்டா அப்படிங்கிற நாடு. இந்த ருவாண்டா நாடு ரொம்பவே நல்ல நாடு மக்களே. நான் ஏன் அப்படிங்கறத அடுத்து சொல்றேன். முதல்ல இந்த மார்பர்க் வைரஸ் பத்தி முடிச்சிடுறேன். இந்த மார்பர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவா வந்து ஒரு ஒரு வைரஸ்க்கு வந்து ஒரு நேம் வைக்கும்போது எப்படி வைப்பாங்க அப்படின்னா அந்த அந்த நோயை முதல்ல எங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த இடத்தினுடைய பெயரை வச்சிருவாங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த நோயை இந்த மார்பர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜெர்மனில உள்ள ஒரு இடம் மக்களே. அந்த ஜெர்மனில உள்ள இடத்துல அந்த ஜெர்மனில அந்த மார்பர்க் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் முதல்ல இப்படி ஒரு நோய் வந்து கண்டறியப்பட்டது. அதனால மார்பர்க் வைரஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. சப்போஸ் நம்ம உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியில வந்து இந்த வைரஸ் கண்டுபிடிச்சிருந்தா ஆண்டிப்பட்டி வைரஸ்னு வச்சிருக்கலாம். ஓகேவா? சோ நம்ம அந்த மாதிரி புது புது நோய் எல்லாம் பெருசா வரது கிடையாது. சோ ஜெர்மனி மார்பர்க் அப்படிங்கிறது ஜெர்மனி.
ஸோ நம்ம கூட நம்ம சமீபத்துல வந்து இந்த மங்கி ஃபீவர்னு ஒண்ணு நம்ம பார்த்திருப்போம். அதாவது கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படின்னு. கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ். அந்த கியாசனூர் அப்படிங்கிறது எங்கது? கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு காடுகள். கியாசனூர் காடுகள். ஸோ அங்க அது முதல்ல கண்டெடுக்கப்பட்டதுனால தான் கியாசனூர் காடுகள் நோய் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து மங்கி ஃபீவர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த மார்பர்க் வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா வந்து இந்த பேட் இருக்குல்ல, அதாவது நமக்கு வந்து இந்த ஃப்ரூட் பேட், அதாவது முக்கியமா வந்து வௌவால், அதாவது இந்த பழம் திங்கக்கூடிய வௌவால்ட்ட இருந்து பரவக்கூடிய மக்களே, இதுவும் ஆஸ் யூசுவலா நல்ல காய்ச்சல் வந்து அதே மாரி இதுல இறப்பு விகிதம் வந்து அதிகம். ஓகேவா? இந்த மார்பர்க் வைரஸ் சமீபத்தில ருவாண்டாவ போட்டு தாக்கிட்டு இருந்து, ருவாண்டா வந்து இப்போ தப்பிச்சதாட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ருவாண்டாவுடைய அ கேப்பிட்டல் என்ன அப்படின்னு தெரியுமா? ஸோ ருவாண்டாவுடைய கேப்பிட்டல் என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ தெரியாதவங்க கரெக்ட்டா வந்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இன்னைக்கு இதுக்கான இத கமெண்ட் பண்ணுங்க. ருவாண்டா பத்தி நான் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து அ முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நெனச்சேன் அப்டின்னா, அதாவது இப்போ வந்து இந்தியால வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. என்ன அப்டின்னா, 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு. அதாவது பாராளுமன்றம், பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள்ல ஓகேவா? 33 அதாவது 100 பேர்ல 33 பேர் பெண்கள் வர்றதுக்கே அவ்ளோ போராடிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா இந்த ருவாண்டா நாட்ல தான் உலகத்திலே வந்து அதாவது பெண் பாராளுமன்றத்துல உள்ளவங்க அதிகமா இருக்காங்க. ஓகே. பாராளுமன்றத்துல எந்த நாடு பாராளுமன்றத்துல ஆண்கள விட பெண்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, ருவாண்டா அப்படிங்கிற நாடு. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா ஆப்பிரிக்கால ஒரு நாடு இருக்கு. அங்க வந்து பெண்களுக்கு இவ்ளோ முக்கியத்துவமா? ஆமா. பெண்களுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. எங்க அப்படின்னா ருவாண்டா அப்படிங்கிற நாடு. விமன் பார்லிமென்டேரியன்ஸ் அதிகமா இருக்காங்க ஆண்கள விட. ஓகேவா? சோ ருவாண்டா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்ட்மெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யாருக்கு அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் குடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவருதான். சோ NABL அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. சோ NABL அப்படிங்கிற அமைப்புடைய தலைவராட்டு சந்தீப் ஷா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறார். NABL அப்படின்னா சோ இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்டரிஸ். ஓகேவா? அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்டரிஸ். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல மக்களே, இந்த லெபார்டரிஸ் அதாவது இந்த சோதனை ஆய்வு மையங்களுக்கான தேசிய தரநிலை அமைப்பு. ஓகேவா? சோ இதுதான் இந்த NABL அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம். இது கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது இந்த லேப் டெஸ்டிங்லாம் உள்ள ஒரு ஒரு அமைப்பு. ஓகேவா? சோ இதுக்கு சந்தீப் ஷாவ சேர்மேனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கூட ஆப்ஷன்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? சோ சஞ்சய் மல்ஹோத்ரா யாரு? இந்தியாவினுடைய 26வது RBI கவர்னர். சோ 26th கவர்னர் ஆஃப் RBI யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு சஞ்சய் மல்ஹோத்ரா. எத்தனாவதுன்னு கேட்கலாம்? 26. அரவிந்தர் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த சிங் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இந்த சிங்க. இந்த சிங்க எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். ஓகேவா? இந்தியன் ஆயில்ல போய் பெட்ரோல் அடிக்க போனீங்க அப்படின்னா, இந்தியன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ரோட்ல போகும்போது எல்லாம் நெறைய பேர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பார்ப்பீங்க. பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அரவிந்தர் சிங் அப்படிங்கிறத ஞாபகம் வரணும். அதாவது அதே மாரி வந்து என்ன அப்படின்னா, இப்ப ஜெனரலாவே வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு பைக் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு கார் எடுக்கிறீங்கனாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது பெட்ரோல் போடுறது வந்து பாரத்ல மட்டும் போடுங்க. வேற எங்கேயும் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மத்த இடத்துல மைலேஜ் கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆக்டேன் நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கு மக்களே. அது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து பாரத் பெட்ரோலியம்ல அதிகமா இருக்கும். ஸோ ஆக்டேன் நம்பர் அதிகமா உள்ளது அவங்க பிராண்டாவும் விப்பாங்க. இந்த ஸ்பீட் பெட்ரோல் இந்த மாரி ஒவ்வொரு இதுலயும் ஹெச்பில பவர்ன்னு விப்பாங்க. ஆனா வந்து நமக்கு பாரத் பெட்ரோல் தான் எல்லாமே சஜெஸ்ட் பண்ணுவாங்க. பாரத் இல்லன்னா ஷெல்லு, இந்தியன் ஆயில், லக்ஷ்மி பகத்லாம் போவாதீங்கன்னு சொல்லுவாங்க. இது நடைமுறையில உள்ளது. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து அர்ச்சனா பட்நாயக் நமக்கு தெரியும். யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி. சீஃப் எலக்டோரல் ஆபீசர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக் சமீபத்துல கூட பார்த்தோம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அவார்டு. சோ அவார்டு இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா, அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அவார்டு கொடுக்க போறோம். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளா இருக்காங்க. சோ அவங்களுக்கு அவார்டு. என்ன அவார்டு அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்த்துடலாம் மக்களே. சோ அதுல முக்கியமா இந்திய லெவல்ல மொத்தம் 17 குழந்தைகள் வாங்கியிருக்காங்க. அந்த 17ல 1 வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரு அப்படின்னா ஜனனி. சோ இந்த ஜனனி நாராயணன் ஓகே பார்க்கும்போதே தெரியும். கர்நாடிக் ஆர்டிஸ்ட். ஓகேவா? சோ இந்த போட்டோல கூட எங்க இருக்காங்க?
இன்னா இருக்காங்க. ஜனனி. ஓகேவா? ஸோ ஜனனி நாராயணன் இங்க இருக்காங்க. ஸோ வந்து கர்நாடிக் ஆர்டிஸ்ட். இவங்களுக்கும் தமிழ்நாடுல அதாவது தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்கன்னா, அது இவங்க தான் வாங்கியிருக்காங்க. இப்போ உள்ள போய் பார்த்தா, ஹவ் மெனி சில்ட்ரன் வான் பிரைம் மினிஸ்டர்ஸ் பால் புரஸ்கார் அவார்டு 2024 புரஸ்காரும், அவார்டும் ஒண்ணு தான். நம்ம அவார்டுன்னு தெரியறதுக்காக உங்களுக்கு அவார்டுன்னு போட்டிருக்கேன். புரஸ்கார் அப்படின்னாலே ஹிந்தியில விருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹிந்தி கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ஹிந்தி வார்த்தைகள் கத்துக்கிட்டா நமக்கு எக்ஸாம்ல வந்து ஈஸியா இது பண்ணிடலாம். இப்போ நீங்க வந்து நம்ம தமிழ்லயே படிச்சுட்டு இருக்கோம். நம்ம திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எஸ்எஸ்சில டிரான்ஸ்லேஷன்ல அவார்டுன்னு குடுக்காம புரஸ்கார்ன்னு குடுத்துட்டா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாரி இருக்கும். பால் அப்படின்னா வந்து குழந்தைகள். ஓகேவா? ஸோ பால் அதாவது சாகித்ய பால் அகாடமி விருது. அதாவது வந்து இந்த சில பால் சாகித்ய புரஸ்கார்லாம் இருக்கும். ஓகே. அதாவது இந்த சின்ன குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய புத்தகங்கள்ல நல்ல சிறப்பான குடுக்கக்கூடிய விருது. ஓகேவா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பால் புரஸ்கார் விருது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல யாருக்கு குடுப்பாங்க அப்படின்னா, குழந்தைகள்னு சொல்ட்டேன். குழந்தைகள்னா என்ன பொறந்த குழந்தைகளுக்கா குடுப்பாங்க? அப்படி கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஏஜ் கிரைட்டீரியா இருக்கு. 5 முதல் 18 வயசு உள்ளவங்க தான் உங்க குழந்தைன்னு சொல்றாங்க. அப்போ காலேஜ் 1 இயர், 2 இயர் படிக்கும் வரைக்கும் நம்மளும் குழந்தைகளா தான் இருந்திருக்கோம் போல. ஓகேவா? ஸோ 5 டூ 18 அதாவது ஏஜ் கிரைட்டீரியா எந்த வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 5 டூ 18 ஒரு 7 ஃபீல்டு சொல்லியிருக்காங்க மக்களே. ஒரு 7 கேட்டகரி 7 பிரிவில சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு இந்த விருது குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து பிரேவரி அதாவது வீர தீர செயல்களா இருக்கலாம். ஆர்ட், ஸ்போர்ட்ஸ் இந்த மாரி ஒரு 7 கேட்டகரில நல்லா சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகள வந்து விருது குடுக்குறது. ஓகேவா? ஸோ விருது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ரூவா குடுப்பாங்க அப்படின்னா ரூ. 1,00,000 ரூ. 1,00,000 விருது, சர்டிபிகேட், மெடல் எல்லாம் குடுப்பாங்க. ஓகே. இந்த டைம் எத்தன பேர் குடுத்துருக்காங்க அப்படின்னா 17 பேர். தமிழ்நாட்டுல இருந்து யாருக்கா கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடைச்சிருக்கு. யாருக்கு அப்படின்னா ஜனனி நாராயணன். கர்நாடிக் ஆர்டிஸ்ட். ஓகேவா? ஸோ மியூசிக்ல பின்னி படுவாங்க ஜனனி நாராயணன். ஓகேவா? இது சூப்பர் சிங்கர் கிடையாது. இது கவர்மெண்ட் உடைய விருது. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹாக்கி அதாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து எங்கேயாவது உங்கள்ட்ட இந்தியாவுடைய நேஷனல் கேம் எதுன்னு கேட்டா ஹாக்கின்னு சொல்லி போட்டுருங்க. ஆனா இந்தியாவுடைய நேஷனல் கேம் ஹாக்கின்னு ஆப்ஷன்ல இருந்தா போடுங்க. ஓகேவா? ஆனா ஹாக்கி இந்தியாவுடைய நேஷனல் கேமாட்டு வந்து ஒரு அந்தஸ்து இதுவரைக்கும் வந்து குடுக்கப்பட்டதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. நெறைய பத்திரிகைகள்ல நேஷனல் கேம் ஹாக்கி அப்படின்னு என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா நேஷனல் கேம் ஹாக்கி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இன்னும் வழங்கப்படல. இத ஆர்டிஐ போட்டு நெறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம்னா வேர் வாஸ் த ஹாக்கி இந்தியா லீக் 2024 ஹாக்கி இந்தியா லீக் 2024 எங்கு நடைபெற்றது? அதாவது இப்ப ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதாவது இந்தியா வந்து இப்ப இந்தியால வந்து ஹாக்கி நல்லா விளையாடுறாங்க. நெறைய கேம்ல இப்ப ஒலிம்பிக்ல போயிட்டு வெண்கலம்லாம் ஜெயிக்கிறாங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு மாநில மக்களே. அந்த ஒரு மாநிலம் வந்து ஹாக்கிக்காக அவ்ளோ பண்றாங்க. ஓகேவா? எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒடிசா. அந்த ஒடிசால தான் இந்த போட்டியுமே நடைபெறுது. ஓகேவா? ஒடிசால ரூர்கேலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? ரூர்கேலா அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல தான் இந்த போட்டி நடைபெறுது மக்களே. அந்த ஒடிசா டீம் அந்த ஒடிசா கவர்ன்மெண்ட் தான் இந்தியன் ஹாக்கி டீமுக்கே ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க மக்களே. இன்னும் ஹாக்கிக்கு பெரிய அளவு ஃபண்டிங் பண்ணல போல. ஒடிசா கவர்ன்மெண்ட் தான் பண்ணி அவங்க அதனால ஹாக்கில நெறைய விஷயங்கள் ஜெயிச்சாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பீகார்ல கூட சமீபத்தில பார்த்தோம். பெண்களுக்கான ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி நடைபெற்றது அப்படிங்கிறதும் பார்த்தங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்த்துடலாம். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அக்டோபர் 2024ல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் ஃபுல்லா இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. அதாவது குரூப் 2 பிலிம்ஸ் வரைக்கும் உள்ளது. ஸோ இதுல உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிருவோம். அதே மாரி வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட் ஓகே வித் எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் கியூ டெஸ்ட் அனுப்பிடுவோம் மக்களே. மாசத்துக்கு 4 வந்துரும். அதே மாரி மந்த்லியும் கிளப் பண்ணி அனுப்பிடுவோம். இந்த மாரி இது வந்து தமிழ் மீடியம்லயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கும். 2மே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். அதாவது கிளாஸ்ல நம்ம எடுக்கிற கன்டென்ட், சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அது போக நம்ம சொல்லாத நெறைய விஷயங்களும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதுல ஆட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் பேன் இருக்கும். அதே மாரி இதுக்கு கீழ வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ, எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலா குடுத்திருப்போம். ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க 9445275648 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பேல பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிஷன் ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் 1 அண்ட் 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச்
நியூ சிலபஸ் பேஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்க ஃபுல்லாவே முடிச்சுரும். 29 டெஸ்ட். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ஒரு 13 டெஸ்ட். பாலிசி நோட்ஸ், பட்ஜெட் டெஸ்ட். பெரிய அளவுக்கு எங்கேயும் வைக்க மாட்டாங்க. நம்ம இதுக்குன்னே ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறோம். அது மாரி ஃபுல் டெஸ்ட் 3. ஸோ ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும் மக்களே. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டாப் 5 ரேங்க் லிஸ்ட் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுமே போட்டுட்டு இருப்போம். அதே மாரி அது வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். பேட்ச் டிசம்பர் 30 ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். பட் நெறைய பேர் சார் ஜனவரி வந்து நியூ இயர் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நியூ இயர் ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எனக்கு வந்து வீட்ல வந்து சேலரி இப்ப தான் சார் வருது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நெறைய பேர் சொன்னனால, இந்த பேட்ச்ச வந்து கொஞ்சம் டேட்ட வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க சார்ன்னு சொன்னனால, ஜனவரி 6 இதுதான் ஃபைனல் மக்களே. இதுக்கு மேல பேட்ச் டேட்ட மாத்துறதா இல்ல. நெறைய பேர் கேட்டனால தான் இந்த டேட் சேஞ்சு. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண நெனைக்கிறவங்க 2699. ஸோ இந்த அமௌண்ட்ட இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இந்த பேட்ச்க்கான ஸ்கெட்யூல், டெஸ்ட் ஸ்கெட்யூல், புது அப்டேட்டட் ஸ்கெட்யூல் நம்ம டெலகிராம்ல நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான விடை. அதாவது வள்ளுவர் வந்து கூறிய அரசிந்தனையின் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். டு ஹெல்ப் ஃபார் பீப்பிள் ஆன் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நெறைய பேர் கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சம்மு ஓகேவா? அதாவது A salary is 25% less than B salary. By how much percent is B salary more than A? A இன் வருமானம் B இன் வருமானத்தை விட 25% குறைவு எனில், B இன் வருமானம் A இன் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ற முன்னாடி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. ஸோ போற போக்குல ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே இருக்கும். அதை மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுல டெய்லி குவிஸ் நம்ம போடுவோம். நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அப்டேட் வந்துச்சுன்னா எல்லாம் உடனே உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம அந்த டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் நம்ம இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஸோ ராஷ்டிர பிரவ் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை வந்து எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. அடுத்த கேள்வி நமக்கு அமெரிக்காவுடைய தேசிய பறவை பால்ட் ஈகிள் வெண்தலை கழுகு. உலகின் பெரிய அணையை வந்து எந்த நாடு கெட்ட போறாங்க அப்படின்னா சீனா. மார்பர்க் வைரஸ் வந்து முடிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்ன நாடு எது அப்படின்னா நமக்கு ருவாண்டா. அடுத்த கேள்வி நமக்கு NABL உடைய தலைவர் யார் அப்படின்னா சந்தீப் ஷா. பிரதமரின் இந்த பால் புரஸ்கார் விருது 17 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுலயும் 7 ஆண்கள் 10 பெண்கள். இதுலயும் பெண்கள் தான் அதிகம். ஓகேவா? ஸோ ஹாக்கி இந்தியா லீக் போட்டி எங்க நடைபெற போகுதுன்னா ஒடிசா ரூர்கேலால. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து நாளைக்கு சண்டே லீவு. நாளானைக்கு மண்டே மார்னிங் 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம் மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மண்டே மார்னிங் 5 மணிக்கு சந்திப்போம் காலையில. நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.